ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வடிய விட்டு ஒரு வெள்ளை துணியில் அரிசியை காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகணும்னு இல்லை, ஈரம் போக காஞ்சா போதும். காஞ்ச அரிசி மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை நைஸான ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக இருக்கணும். 2 தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச பட்டர் உருண்டை தான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பட்டர், தேவையான உப்பு சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பட்டர் வச்சு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த பட்டர் உருண்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில பரட்டி விட்டு பொன்னிறமாக வந்தது எடுத்துடலாம். உருண்டையெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, வெடிப்பு இல்லாமல் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ சுகர் வேணும்னா கொஞ்சம் வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். பாகு கொஞ்சம் திக்காக கொதிக்க விட்டுட்டு இந்த உருண்டைகளை அதோட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். வெள்ளை பாகு முருகாமல் பார்த்துக்கோங்க. பட்டர் உருண்டை நல்லா பொறுன்னு இருக்கும். வெள்ளை பாகோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.